காலபுருஷனுக்கு 12ஆம் வீடு, கடைசி வீடான மீனராசி. நமக்கு மீனராசிக்கு அதிபதியே குரு தான். அவர் போய் நம்ம கடகத்தில் உச்சமாயிட்டார். மீனமும் நீர் வீடு, கடகமும் நீர் வீடு. ஸோ நீர் ராசிக்கு அதிபதி நீர் ராசியிலே போய் உச்சமாயிருக்காரு. 1, 5, 9 அப்புறம் 11ஆம் இடம், இதெல்லாம் குருவின் பார்வை சேர்க்கையினால் பலமாகுது. ஸோ அதுக்கான திரிகோணத்துக்கு உண்டான ஒரு நல்ல அமைப்பு தான் உங்களுக்கு இருக்குது. ஸோ இந்த 1, 5, 9 தொடர்பு திரிகோணத்தில் குரு தொடர்பு பெறுறது ரொம்ப நல்ல ஒரு அமைப்பு. பூர்வ புண்ணியம், பாகிஸ்தானம் இதெல்லாம் வலுப்படுது. ஸோ உங்களுக்கு எல்லா விதத்துலேயும் ஒரு நல்ல பலனையே கொடுக்கும். குரு உங்களை எல்லா விதத்துலையுமே ப்ரொடெக்ட் பண்ணுவார். ஏன்னா லக்னத்தையும் குரு பார்க்குறாரு. அப்போது உங்களுக்கு எல்லா விதத்துலேயும் குரு ஃபேவரபுளாக இருப்பார் அப்படிங்கிறது தான். லக்னமோ ராசியோ குரு பார்வை இருக்குது அப்படின்னும்போது அந்த ஜாதகருக்கு குருவினுடைய அனுகிரகம் இருக்கும் அப்படிங்கிறது தான் ஒரு விஷயம். 11ஆம் இடத்தை குரு பார்க்குறது ரொம்ப சாதகமான ஒரு விஷயந்தான். என்னென்னா அவங்க எடுக்கிற காரியம் எல்லாமே வெற்றி அடையும். தொழிலில் நல்ல லாபம் கிடைக்கும். இது வரைக்கும் லாபம் இல்லாமல் இருந்திருக்கும், தொழில் ரன் ஆகிட்டு இருந்திருக்கும், பட் லாபம் இல்லாமல் இருந்திருக்கும். ஆனால் இப்போ அந்த தொழில் நல்லபடியாக முன்னுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் ஆகி அவங்களுக்கு லாபத்தை அதிகப்படியான ஒரு லாபத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு குரு பயிற்சியாக இருக்கும். நீங்கள் கேட்காமலே உங்களுக்கு தேடி உதவி செய்வாங்க. கடவுளாக பார்த்து நமக்கு உதவி செய்கிறாண்டா அப்படின்ற மாதிரி உங்களுக்கு எல்லா விஷயமே ஒரு ஃபேவரபுளான ஒரு பீரியடாக இருக்கும். எல்லா நல்ல விஷயங்களையும் வாரி வளருங்கிற மாதிரி ஒரு சூப்பரான குரு பயிற்சியாக இருக்கும். பூர்வ புண்ணியஸ்தானமும் பாக்கியஸ்தானமும் சுபப்படுது. 2 சுப ஸ்தானமும் நல்லபடியாக இருக்குது. ஸோ உங்களுடைய மூதாதையனுடைய அனுக்கிரகங்கள், உங்கள் குலதெய்வத்தினுடைய அனுக்கிரகங்கள், நீங்கள் கும்புற சாமி, உங்களுடைய இஷ்ட தெய்வத்துடைய அனுக்கிரகங்கள் எல்லாமே உங்களுக்கு ஃபேவரபுளாக இருந்து உங்களுக்கு உங்கள் தலையை காக்கும். தலைக்கு தலைப்பாயோடு போனது மாதிரி உங்களுக்கு கஷ்டமே வரணும்னு இருந்தால் கூட அந்த கஷ்டத்தையும் ஏன்னா சனி மீனத்தில் உட்காந்துருக்கு. மீன ராசியிலே சனி இருக்கும்போது உங்களுக்கு கஷ்டமான பீரியட் தான். ஜென்ம சனி ஓடிட்டுருக்கு. அப்போது எல்லோரும் என்ன சொல்லுவாங்க, ஜென்ம சனியிலே ஐயோ படாத பாடுபடுத்தும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இந்த ஒரு வருஷ காலகட்டம் உங்களுக்கு ஜென்மச்சனியிலேருந்து நீங்கள் விடுபட்ட மாதிரி ஒரு ஃபீல் தான் இருக்கும். ஜென்மச்சனியே இல்லையே அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் தான் இருக்கும். ஏன்னா குரு உங்களை அந்தளவுக்கு ப்ரொடெக்ட் பண்ணிடுவார். ஏன்னா அவருடைய ராசி அதிபதி இல்லையா. அந்த ராசிக்கு அதிபதி 5ல் போய் உச்சமாக இருக்கார். அப்போது உங்களுக்கு ஒரு குலதெய்வத்தினுடைய அனுகிரகம் உங்களுக்கு பூர்ணமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரியான ஒரு அமைப்பு. நீங்கள் குலதெய்வத்தை அடிக்கடி போய் வழிபட்டு வர்றது உங்களுடைய இதுக்கு ரொம்ப முன்னேற்றத்துக்கு ரொம்ப நல்லா வழிவகுக்கும். அடிக்கடி உங்கள் குலதெய்வத்தை போய் கும்பிட்டுட்டு வாங்க. அட்லீஸ்ட் மந்த்லி ஒன்ஸோ, இல்லை சுத்தமாக போக முடியல, நாங்கள் வெளிநாட்டில் இருக்கோம்னா அட்லீஸ்ட் இயர்லி ஒன்ஸாவது பார்க்குற மாதிரி பார்த்துக்கோங்க. உங்கள் அப்பாவுக்கு நல்லாயிருக்கும், உங்கள் அப்பாவோட ரிலேஷன்ஷிப் நல்லாயிருக்கும், அவங்களுக்கும் முன்னேற்றம் இருக்கும். அப்புறம் ஆன்மீக ரீதியாக கொஞ்சம் இந்த டைம் நீங்கள் நம்பாமல் இருக்கிறவங்க கூட ஆன்மீக ரீதியாக இந்த டைம் கொஞ்சம் முன்னேற்றத்தை அடைவீங்க. ஹையர் ஸ்டடீஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கும் இந்த டைம் ஒரு நல்ல ஃபேவரபுளான ஒரு பீரியடாக இருக்கும். மொத்தத்தில் இது ஒரு சிறப்பான காலகட்டம். இந்த காலகட்டத்தை நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு நல்லபடியாக குழந்தை பிறக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சூப்பராக குழந்தை பிறக்கும். ஏன்னா குரு உச்சமாய் 5ஆம் இடத்துல இருக்கார். காரக பாவனாஸ்தின்னு சொல்லுவாங்க. இருந்தாலுமே குருவே புத்திரகாரகன் தான். ஸோ புத்திரகாரகன் புத்திரஸ்தானத்தில் இருக்கிறது காரக பாவனாஸ்தின்னு சொல்லுவாங்க. இருந்தாலுமே அவர் குழந்தை பாக்கியத்தை கண்டிப்பாக உங்களுக்கு கொடுப்பார். இந்த டைம் குழந்தை பாக்கியத்தை கண்டிப்பாக உங்களுக்கு கொடுத்துருவார், குழந்தை இல்லாதவங்களுக்கு. ஸோ இந்த காலகட்டம் தெய்வ அனுகூலம் நிறைந்த ஒரு சூப்பரான பீரியடு. உங்களுக்கு தெய்வ அனுகூலம், தெய்வ கடாட்சம் உங்களுக்கு இருக்குது. அதை யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. நல்லபடியாக சாமி கும்பிட்டு சாமி நம்பிக்கை இல்லைனாலும் சரி, உங்கள் குலதெய்வத்தையாவது அட்லீஸ்ட்டு கும்பிட்டு நல்லபடியாக இருங்க. நன்றி, வணக்கம். சுபம் சுபம் சுபம். எல்லாம் இறைவன் செயல். இந்த மீனராசி பலன் உங்களுக்கு எப்படி இருந்துச்சு, அதை பற்றின கமெண்ட்ஸ் அண்ட் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தாலும் கமெண்ட்ஸில் பதிவிடுங்க. நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். நன்றி, வணக்கம். யாருக்காவது
யாருக்காவது உங்களோட ஜாதகத்தை டீட்டெயில் அனாலிசிஸ் பண்ணணும், அதுக்கான இது வேணும், என்கிட்ட கன்சல்ட் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து உங்களுடைய ஜாதகத்தை அனுப்பி வைங்க. நான் கொடுத்துருக்குற அந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள், கன்சல்ட் பண்ணலாம். உங்களோட ஜாதகத்தை நான் விரிவாக ஆராய்ச்சி பண்ணி அதுக்கான துல்லியமான பலனை சொல்கிறேன். நன்றி, வணக்கம்.